அன்பினர்களே, இன்றைய வியாழக்கிழமை இரவு செய்தியாக நாம் தருகின்றோம். ஹார்முஸ் ஜலசந்தி இப்பொழுது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அமெரிக்க படைகள் முற்றுகையிட்டுள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். ஆனால் கடந்த ஒரு மாதமாக ஜலசந்தி மூடப்பட்டே உள்ளது. இப்பொழுதும் மூடப்பட்டே உள்ளது. இன்று வியாழக்கிழமை காலை சீனாவின் ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் ஒன்று அமெரிக்க முற்றுகையை உடைத்துக் கொண்டு கிளம்பி இருக்கிறது. இதுவும் ஒரு உலகத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தி. ஆக தொடர்ச்சியாக ஈரான் படைகளின் கட்டுப்பாட்டில் கீழ்தான் தற்பொழுது ஜலசந்தி இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க அதிபரோ ஈரானின் கடற்படைகள் முற்றுமுழுதாக அழித்து விட்டோம், ஈரானின் படைகளை அழித்து விட்டோம், ஈரானின் காவல் பணிகளில் பாதுகாப்பு பணியில் இருந்த படைகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அடக்கிவிட்டோம், அழித்து விட்டோம். இப்பொழுது எங்களின் கட்டுப்பாட்டில் தான், அதாவது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் தான் ஜலசந்தி இருப்பதாக அமெரிக்க அதிபர் இன்று தனது ஒரு செய்தியில் சொல்லி இருக்கின்றார். ஆனால் ஈரானோ சொல்லுகின்றது இல்லை, ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டே உள்ளது. அமெரிக்க கட்டுப்பாடு குறித்து ட்ரம்பின் கூற்றை ஈரான் முற்றுமுழுதாக நிராகரிக்கிறது. இந்த செய்தி தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு தெஹ்ரானின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் கூறுகிறது. மேலும் அதனை அமெரிக்க கடற்படை கட்டுப்படுத்துகிறது என்ற ட்ரம்பின் கூற்றுக்களையும் ஈரான் முற்றுமுழுதாக மறுத்து நிராகரித்திருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டே உள்ளது என்றும் தெஹ்ரான் தனது கொள்கையை மாற்றிக் கொள்ளவில்லை என்றும் ஈரானின் செய்திகள் தெரிவிக்கின்றது. ஈரானிய வழி செலுத்தல் நடைமுறைகள் மீற வேண்டாம் என்று கப்பல்களை அந்த வட்டாரம் எச்சரித்ததுடன் தற்போது பெரிய கப்பல்கள் அந்த மூலோபாய நீர்வழி பாதை வழியாக பாதுகாப்பாக செல்ல முடியாது என்றும் ஈரான் கூறுகிறது. அமெரிக்காவின் கட்டுப்பாடு குறித்த ட்ரம்பின் கூற்றை ஈரானிய அதிகாரிகள் நிராகரித்ததோடு வாஷிங்டன் தனது நிலைப்பாட்டை மாற்றி தெஹ்ரானின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதை பொறுத்தே ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறக்க முடியும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டே உள்ளது என்றும் அந்த மூலோபாய நீர்வழி பாதையை நிர்வகிக்கும் தனது கொள்கையை ஈரான் எந்த மாற்றத்தையும் செய்யவில்லை என்றும் ஈரானின் மூத்த அரசியல் பாதுகாப்பு வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது. அந்த ஜலசந்தி ஈரானின் கட்டுப்பாட்டிலும் நிர்வாகத்திலும் தொடர்ந்து உள்ளது என்று அந்த வட்டாரம் வலியுறுத்தியதுடன் தற்போது அமெரிக்க கடற்படை அதனை கட்டுப்படுத்துகிறது என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கூற்றை முழுதாக அது நேரடியாக நிராகரிக்கிறது. தற்போது ஹார்முஸ் ஜலசந்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பது அமெரிக்க கடற்படை மட்டுமே என்று ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இவர் இந்த கூற்றை ஈரானிய வட்டாரம் நிராகரித்ததுடன் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை நிர்வகிக்கும் நடைமுறைகளை தெஹ்ரான் தொடர்ந்து தீர்மானித்து அமல்படுத்த வருவதாகவும் ஈரான் தெரிவிக்கிறது. அந்த நீர்வழியில் பயணிக்க விரும்பும் எந்த ஒரு கப்பலும் ஈரானிய விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகளுக்கு இணங்க வேண்டும் என்றும் இவற்றை கடைபிடிக்க தவறும் கப்பல்கள் தொழில்நுட்ப சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் அல்லது பாதுகாப்பு அபாயங்களுக்கு உள்ளாகலாம் என்று ஈரான் எச்சரித்ததுடன் தற்போதுள்ள கப்பல் போக்குவரத்து அபாயங்கள் காரணமாக பெரிய கப்பல்களால் ஜலசந்தியை கடக்க முடியவில்லை என்றும் ஈரான் கூறுகிறது. உலகளாவிய சந்தை விலைகளில் செல்வாக்கு செலுத்தும் முயற்சியில் ஜலசந்தி குறித்து ட்ரம்ப் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக ஈரானிய செய்திகள் தெரிவிக்கிறது. அந்த வட்டார செய்திகளின்படி அமெரிக்க அதிபர் சந்தை விலைகளை கட்டுப்படுத்த முயல்கிறார். எனவே அவர் தொடர்ந்து தினம் தவறான செய்திகளை உருவாக்கி பரப்பி வருவதாக ஈரான் குற்றம் சாட்டுகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய போரின் போது மூடப்பட்டதை தொடர்ந்து உலகின் மிக முக்கியமான மூலோபாய எரிசக்தி வழித்தடங்கல்களில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தி மீது சர்வதேச கவனம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. இப்பகுதியில் வாஷிங்டனில் ராணுவ பிரசன்னம் இருந்த போதிலும் அந்த நீர்வழி பாதையின் வழியான கப்பல் போக்குவரத்தின் மீதான கட்டுப்பாடு ஈரானின் கைகளிலே உள்ளது என்று தெஹ்ரான் மீண்டும் மீண்டும் கூறி வருகிறது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாக மூடுவதற்கும்
தனிப்பட்ட கப்பல்கள் செல்வது தொடர்பாக ஓமான் சுல்தானத்துடன் விவாதிக்கப்பட்டு வரும் சாத்தியமான ஏற்பாடுகளுக்கும் இடையே வேறுபாட்டை காட்டி நிற்கிறது என்றும் ஈரான் தெரிவிக்கிறது. கப்பல் போக்குவரத்தை நிர்வகிக்கும் எந்த ஒரு சாத்தியமான ஓமான் ஒப்பந்தமும் ஜலச்சந்தியை முறையாக மீண்டும் திறப்பது என்ற கேள்வியிலிருந்து தனியாக மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. வரையறுக்கப்பட்ட கடல்சார் ஏற்பாடுகளிலிருந்து தானாக பின்பற்றுவதை விட ஹாமஸின் தற்போதைய நிலையில் செய்யப்படும் எந்த ஒரு மாற்றமும் பரந்த அரசியல் மற்றும் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளின் ஒரு பகுதியாகவே அமையும் என்ற தெஹ்ரானின் நிலைப்பாட்டை அவரது கருத்துக்கள் வலுப்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. தரைவழி தாக்குதல் திட்டம் முறியடிக்கப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. தனித்தனியாக ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் தலைவர் இப்ராஹிம் அஜிசி தங்கள் நாட்டிற்கு எதிராக தரைவழி தாக்குதல் நடத்துவதற்கான திட்டம் என அவர் விவரித்ததை ஈரான் முறியடித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தரைவழியாக எங்களை தாக்குவதற்கான தீய நோக்கத்தை முளையிலேயே கிள்ளிவிட்டோம் என்றும் ஈரானின் ISNE தெரிவித்துள்ளது. எதிரிகள் மீண்டும் ஒரு முறை தவறாக கணக்கிட்டு நமது மக்களின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவித்தால் உலகம் முழுவதும் அவர்களின் பாதுகாப்பை நாங்கள் பறிப்போம் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அஜீஸ் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கையின் தரைவழி பிரிவுக்கான திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு முன்பே தடுக்கப்பட்டன என்றும் ஈரானிய மூத்த அதிகாரிகள் கூறிய இதே போன்ற கூற்றுக்களை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளிவந்துள்ளது. ஏற்கனவே தரைவழி தாக்குதல் தொடர்பான அமெரிக்க நுழைவை நாங்கள் தடுத்துவிட்டதாக ஈரான் மீண்டும் தெரிவிக்கின்றது. நாமும் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம், பந்தர் அப்பாஸ் ஊடாக ஈரானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதலை தொடுப்பதற்காக அமெரிக்க துருப்புக்கள் நுழைந்த போது அவைகள் முற்றுமுழுதாக பாரிய ஒரு தாக்குதலில் மூலமாக அது முறியடிக்கப்பட்டிருந்தது என்பதையும் நாம் இங்கு மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கின்றோம். இப்பொழுது ஈரானும் ஒமானும் ஒரு பேச்சுவார்த்தைகளை செய்து வருகின்றது. இரண்டு நாடுகளும் ஜலச்சந்தியை தங்களது நேரடி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக இரண்டு நாடுகளும் கடந்த 7 தினங்களாக பேச்சுவார்த்தை செய்து வருகின்றது. இன்னும் சுமார் 3 தினங்களுக்குள் அந்த பேச்சுவார்த்தை முடிவிட்டால் முற்றுமுழுதாக ஈரானும் ஒமானும் ஜலச்சந்தியை முற்றுமுழுதாக ஒரு வசூல் வேட்டையிலிருந்து தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈரானுக்குள் தரைவழி தாக்குதல் ஒன்றுக்கு மீண்டும் அமெரிக்க ராணுவம் முயற்சித்து வருவதாகவும் ஈரான் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றது. பல வழிகளிலும் ஈரானுக்குள் வெளிச்சக்திகள் நுழைவதற்கு முயன்ற போது எங்களது ராணுவம் பல வழிகளிலும் தடுத்து நிறுத்தி தாக்குதல் தொடுத்துள்ளதாக ஈரான் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இன்று வியாழக்கிழமை பெருவளவு வெளிவந்த செய்திகளில் தரைவழி தாக்குதல் ஒன்றுக்காக பந்தர் அப்பாஸ் மூலம் சுமார் 14 முயற்சிகள் அமெரிக்க படைகள் மேற்கொண்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. முற்றுமுழுதாக அமெரிக்காவின் இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டுள்ளது என்றும் IRGC ஏற்கனவே பல செய்திகளில் சொல்லியிருக்கின்றது. அதை நாம் தெளிவாகவும் சொல்லியிருந்தோம். மீண்டும் தொடர்ச்சியாக ஈரானுக்கு உள்ளே நுழைவிற்காக 4 முனை தாக்குதல்களும் 4 வழிமுறைகளிலும் அமெரிக்க படைகள் முளைந்த போது முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுள்ளதாக இன்று வியாழக்கிழமையும் ஈரான் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க மக்களுக்கும் உலக மக்களுக்கும் பொய்யான செய்திகளை அமெரிக்கா பரப்புவதன் மூலம் தங்களது பொய்யை மூடி மறைக்க முடியாது என்றும் ஈரான் சுட்டி காட்டுகிறது. ஆக ஈரானுக்குள் ஒரு தரைவழி தாக்குதலுக்காக பல முயற்சிகள் அமெரிக்கா முயற்சித்த போது அது தோல்வியிலேயே முடிந்துள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அந்த செய்தியை அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.